ஹலோ சினிபிலிஸ் அண்ட் காமிகான்ஸ், இது அங்கே உங்கள் விக்னேஷ்டா கிரானிக்கலார். மக்களே, இப்போ தான் தங்கலான் படம் பார்த்து சொன்னேன். இந்த படத்துக்கு மிக்ஸ்டப்பான ஒரு ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு. ஒரு சால படத்தை பாராட்டி பேசுகிறாங்க, அதோட பொலிட்டிக்கல் வியூஸ்க்காகவும் சரி, அதோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ்க்காகவும் சரி. இன்னொரு சாரார் அதையே எதிர்த்து பேசுகிறாங்க. பொலிட்டிக்கலாக இது தப்பான படம்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலுமே பார்த்தா மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் வியூஸாக தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த வீடியோவில் நான் பொலிட்டிக்கல் ரீதியான வியூஸ் போகாமல் சினிமேட்டிக்காக தங்கலான் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இதை பற்றி தான் பேச போகிறேன். தங்கலானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேஜிக்கல் ரியலிசம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற ஜேர்னரோட அடிப்படை என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்வியலில் ஏதோ ஒரு மேஜிக் மூமெண்ட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெகுலரான லைஃப் ஸ்டைலில் திடீர்னு நம்மளுக்கு ரெக்க முளைச்சி பறக்க ஆரம்பித்தோன்னா எப்படி இருக்கும், அதுதான் மேஜிக்கல் ரியலிசம். இந்த ஜேன்ரா லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் ரொம்ப ஃபேமஸான ஜேன்ரா. இதை தொடர்ந்து எத்தனையோ புத்தகங்களும் திரைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உலகம் முழுவதும் பார்த்தோன்னா இந்த ஜேன்ரா பெருசாக எடுப்படலை. தமிழில் கூட பார்த்தோன்னா தங்கலானுக்கு முன்னாடி குதிரைவால் அப்புறம் பஞ்சு மிட்டாயின்னு 2 படங்களும் தோற்று தான் போயிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பாரஞ்சித் விக்ரம் 2 பேரும் சேர்ந்து இந்த ஜேன்ரலில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த ஜேன்ரல் ரொம்ப ரொம்ப புதுசு. 1001 படம் இந்த ஜேன்ராவில் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் ஃபேண்டசியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிச்சு. ஆனால் இந்த தங்கலான் மேஜிக்கல் ரியலிசம் ஜேன்ராவில் முழுக்க ட்ராவல் ஆகுது. இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அக்யூரி த வார்ட் ஆஃப் காட் அப்படின்ற வெர்னர் ஹர்சாக்கோட படமும், ஹோலி மவுண்டன் அப்படின்ற அலஹாண்ட்ரோ ஜோடோஸ்கியோட படமும் நினைவுகளில் வருது. அதை தவிர செல்வராகவனோட 1001 படமும் போடு. ஆனால் 1001க்கு தங்கலானுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா, 1001 முழுக்க கற்பனையான ஒரு உலகம். ஆனால் தங்கலான் கற்பனையும் வரலாறையும் கலந்த ஒரு எலிமெண்ட்டாக போய் பார்க்கப்பட்டது. அங்கே தான் இந்த படம் பெருசாக சாதிக்க மறுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். வழக்கமான டெக்னிக்கல் டீம்லேருந்து புது டெக்னிக்கல் டீமோட ஒர்க் பண்ணியிருக்காரு பாரஞ்சித். ஜிவி பிரகாஷோட இசை, கிஷோர் குமாரோட ஒளிப்பதிவு, செல்வாவோட படத்தொகுப்பு, அதுக்கப்புறம் மூர்த்தி அவர்களோட கலை எல்லாமே படத்தை பிரம்மாண்டமாகவே காட்டுது. அதுக்கப்புறம் நடிகர்கள் பற்றி பார்த்தோன்னா எல்லாருமே இந்த படத்துக்காக ரத்தையும் சிதையுமா முழு எஃபோர்ட்டை போட்டுமே நடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரை தனித்தனியாக பாராட்டுற அளவுக்கு தான் இந்த படத்தை எல்லாருமே முழு அர்ப்பணிப்போடு பண்ணியிருக்காங்க. இந்த தங்கலான் படம் கேஜிஎஃப்பில் தங்கம் எடுக்க போய் அடிமையாக்கப்பட்ட தமிழர்களின் கதை அப்படின்னு தான் சொல்லி பாரஞ்சித் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் படத்தில் கேஜிஎஃப்பையும் சரி, அதுக்காக இவங்க மேற்கொண்ட இரத்த கலரியான பயணத்தை பற்றியும் சரி எங்கேயுமே காட்டப்படலை. இதை முழுக்க ஒரு மேஜிக்கல் ரியலிசமாக படமாக எடுக்கணுன்ட்டு தான் ரஞ்சித் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டையும் காட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட அரசியல் நிலைப்பாடுக்கான களமாக இந்த தங்கலான் இல்லை. தங்கத்தை தேடி போகிற அந்த பயணம் முழுக்க ஒரு மாயாஜாலமாக மட்டுமே தான் காட்சிப்படுத்தப்படுது. அது வரலாற்று ரீதியாகவே காட்சிப்படுத்தப்படலை. அப்படி வரலாற்று ரீதியாக காட்சிப்படுத்தியிருந்தால் இன்னுமே படம் நல்ல உண்மைக்கு நெருக்கமான ஒரு படைப்பாகவே ஆகியிருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த சார்பட்டா பரம்பரை, மெட்ராஸ், காலா, கபாலி போன்ற படங்கள் இதுக்கு ஒரு அச்சாணியாக இருந்தது. அதில் அவர் என்ன வேணாலும் அரசியல் பேசியிருக்கலாம், அதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ஜேன்ராவை தொடும் பொழுது முழுக்க ரசிகனை அந்த கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதை ஒத்துக்க வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பு ரஞ்சித்கிட்ட இருக்குது. ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி தான் நினச்சதை பேசுகிற, தான் நினச்சதை திரையில் கொண்டு வர அந்த மாபெரும் சுதந்திரத்தை ரஞ்சித் முழுமையாகவே அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லலாம். தன்னோட யோசனைகளை அந்த பெரும் திரையில் உலாவிட்டுருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்பேற்பட்ட யோசனைக்கு எழுத்தாளர்கள் இல்லைன்னா சரி வராது. அதை சரியாக கிராஃப்ட் பண்ணிட்டு போன தமிழ் பிரபா அவர்களுக்கும் அழகிய பெரியவன் அவர்களுக்கும் ரொம்ப பெரும் பாராட்டுகள். இந்த எழுத்தும் கிராஃப்ட்டும் நல்லா சேர்ந்துருச்சு. ஆனால் படம் பார்த்த திருப்தியை ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். மாய யதார்த்த கதைகளில் ஒரு அளவுக்கு மேலே தான் மாயமும் யதார்த்தமும் கலந்தே வரும்.
ஒரு கட்டத்துக்கு மேலே போனோன்னா ஒன்று நம்ம மாயாஜாலத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லாட்டி மாயாஜாலத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு யதார்த்த வாழ்வியலை தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாகவே பண்ண முடியும். ஆனால் இந்த தங்கலான் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்கிட்டு தொங்கலானா ஆயிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். வருங்காலங்களில் எப்படியுமே ஒரு ரீவாட்சுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவே சொல்லணும். அதை தவிர்த்து பார்த்தோன்னா இது பார்ட் 2 வருதா இல்லையா அப்படின்னு விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் இதுக்கு மேலே இதை பார்ட் 2 எடுக்காமல் இருந்துட்டு வேறொரு புது மாயதார்த்த கதையில் நம்ம வசீகரிக்க முயற்சித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா போட்டிருக்கு, எனக்கு எண்டே கிடையாதுடா.